அடிக்கிற அடிக்கு பாகிஸ்தானே இருக்காது. அது மட்டும் தான் உண்மை. இதுல பாகிஸ்தானே முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம், ட்ரம்ப் சொன்னதை கேட்டியா? அதான் மனசு பாகிஸ்தான் இல்லாமக்கிட்டேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆமா, அதான் சொல்றேன். அவங்க எல்லாருக்குமே இல்ல ப்ரோ. தெரியும்டா. பாகிஸ்தான் வந்து அங்கேயே வந்து இவனுங்களுக்கு வந்து ம். பாகிஸ்தானே வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சப்போர்ட் புரியாது. பண்றாங்க. அதான் அமெரிக்காக்காரன சுத்தமா புரியாது அவனுங்களே சப்போர்ட் பாகிஸ்தான். இல்ல பண்றானுங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை. இன்னொரு கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுது. இல்ல பாகிஸ்தானுக்கு இன்னொரு கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுது. அது உஸ்பெனிஸ்தானோ ஏதோ ஒரு நாடு ஒன்று வந்து பாகிஸ்தானுக்கு துருவா வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. ப்ரோ ஆப்கானிஸ்தான், சவுதி பாகிஸ்தான் இதெல்லாம் சவுதி நீங்க பண்ணுவாங்க. எல்லாம் அதெல்லாம் இங்க பாருங்க. சவுதி கண்ட்ரி இருக்குல்ல, அவனுமே பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ ஆப்போசிட் தான். அவனுமே சொல்லிட்டான் இந்தியா பக்கம் தான் நாங்க ஸ்டாண்ட் பண்றோம் ம். அப்படின்ட்டாங்க. நீங்க இந்த வார் வந்து ஃபேர் வார் ப்ரோ. இத வந்து யாராலையுமே குறை சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து உலக நாடு எல்லாமே இந்தியா பக்கம் ஏன் சப்போர்ட் பண்ணுதுன்னா, மோடி வந்து இந்த விஷயத்துல கரெக்டா ஆக்ஷன் எடுத்திருக்கான். டைம் கொடுத்து பொறுமையா நிதானமா அன்சிவிலைஸ்ட் ம். ஏரியால போய் பாம்பு போட்டிருக்கான். ஓகேவா? அவன் நினைச்சிருந்தா 2, 3 பாம்பு அதான் வந்து இல்ல இந்த ஒரு நிமிஷம் நடுவுல நான் ஒரு விஷயம் சொன்னேன். நடுவுல ஏன் இந்த அப்போ வந்துட்டு சங்கி அதிகமாயிடுச்சுன்னு போனேன். நான் அப்ப இது சொன்னேன். இந்த மாதிரி தான் அந்த புல்வாமா அட்டாக்லயே வந்துட்டு மோடி பண்ணது கரெக்ட் அந்த மாதிரி நான் பேசியிருந்தேன் இது வந்துட்டு. ஆனா அதுக்காக நாங்க சங்கி அப்படின்னு வந்துட்டானுங்க. அதான் இல்லடா அவன் அதான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். இல்லடா அவன் இந்தியான்னு வந்துட்டா மோடி பீக்ல போயிடுவான் அப்படின்னு அந்த டைம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் பண்றான். ஆனா பாப்போம் இதே கரெக்டா போதான்னு. ஆனா இல்ல மான்ஸ்டர் அவனுங்க ஏதாவது திருப்பி அடிச்சுட்டு இந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற சிக்கந்தர் அவன் கைய உடன்ற மாதிரி இல்லடா இருக்கிற மொத்த ஆளும் தூயின் இல்லடா போயிட போறானுங்க. இவன் வந்து சைக் தான்டா. மோடி வந்து எப்படி தெரியுமா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இவன் அட்டாக் பண்ணும் போதே எல்லா கண்ட்ரி கூட டிஸ்கஸ் பண்ணி தான் பொறுமையா நிதானமா அந்த அட்டாக் பண்ணான். அதனால தான் எல்லா கண்ட்ரியுமே இப்போ இந்தியா பக்கம் ஸ்டாண்டா இருக்கு. இப்போ இது வந்து முடிக்கிறதுக்கு வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. நீ ஒழுங்கா இருந்தீன்னா இதோட முடிஞ்சிச்சு. நீ ஏதாவது ஏடாகுடமா பண்ணினா நான் இதை விட ஏடாகுடமா நாளு அப்படின்னு அவன் காமிச்சிருவான். ஓகேவா? நான் தான் சொல்றேன்டா, டிஃபென்ஸுக்கும் சரி எக்கனாமிக்காவும் சரி பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து கம்பேர் பண்ணா எங்கேயோ இருக்கும். நம்ம ஒரு எல்லளவு கூட இல்லை அவனுங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஒரு நாள் நைட்ல பாகிஸ்தானை முடிச்சிருவானுங்க. நான் உண்மையா சொல்றேன். ஒரு நாள் நைட் போதும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானை முடிச்சு விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பவர் இருக்கு. சோ இது நடக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அது யார்கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட தான் இருக்கு. கம்முன்னு இருந்தீங்கன்னா கம்முன்னு இருப்போம். நீ ஏதாவது இடகுடம் பண்ணனா நாங்க பெருசா இடகுடம் பண்ணிடுவோம். ஆனா இல்ல அவனுங்க இப்ப ஏதாவது சொல்லாம தான் பரவாயில்ல. அபிஷியலாவே தான் அவங்க பாகிஸ்தான் கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணிருக்கு. திருப்பி அது கண்டிப்பா அடிப்பாங்க. குடுக்கணும்டா. இல்ல நீ அப்ப அது நீ சொல்லனா நீ அந்த ஊர் எலெக்ஷன்ல நீ தோத்துருவ திருப்பி. புரியுதா? இல்ல அது கரெக்ட். இப்ப என்ன அடிப்பான் எப்படின்னு அடிப்பான்னு தெரியல. கூட ரெண்டாவது இப்ப பார்டர் சீரியஸா போயிருக்கு. மேல கூட ஒண்ணு அனுப்பிச்சேன். ஆமாமா காலையிலே பார்த்தேன் நானு. எனக்கு தெரிஞ்சு மோடியா இல்ல 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 மோடியா இந்த வெள்ளை காட்டுற மாதிரி எல்லாம் தெரியல. இந்த ஆளு தான் சுத்தமா விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. எதுவும் தெரியல. என் வாரில தான் நிக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆனா வரக்கூடாதுடா. கஷ்டம் இது. வராதுடா ஆக்சுவலா. வரக்கூடாதான். வரக்கூடாது. வந்தா அது இப்போ எல்லாருக்குமே எஃபெக்ட் என்ன கேட்டா. பாகிஸ்தான் என்ன எல்லாருக்குமே. பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதும் இத்தனை நாள் ஹிஸ்டரியுமே அதுதான். பாகிஸ்தான் வந்து எப்படி தெரியுமா? நேருக்கு நேர் சண்டை போட்டெல்லாம் பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல ஆள் அமைச்சு விட்டு அங்க பாம்பு வெடிக்கிறது தான் பண்ணுவானுங்க. ஓகேவா? அவனுங்க காலங்காலமா அதை தான் பண்ணுவானுங்க. அவனுங்க வந்து எப்படி தெரியுமா? சிவிலியன்ஸை தான் அட்டாக் பண்ணுவானுங்க. அது கையில கன்னு எதுவுமே இல்லாத அப்பாவி ஜனங்களை தான் அடிப்பானுங்க அவனுங்க. அவனுங்களை அடிச்சு பெருமை எடுத்துப்பானுங்க. 30 பேர் சுத்துறாங்க 40. இல்ல மேல ஒரு நியூஸ் அனுப்புறேன். 10:10 இப்ப ஏன் 10:10 வச்சிருக்கானுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க பார்டர்ல. இப்ப நம்ம இங்க உட்காந்து எல்லாம் வீட்டுல உட்காந்து பேசிட்டு வரோம். அங்க உட்காந்து சரன்னு பறக்குது போல மிசைல். இதான் எங்க கொண்டு போய் முடியுதுன்னு பாப்போம். இல்ல யூஸ்வலா ப்ரோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப நாளாச்சு வந்து பேசிய. ப்ரோ நான் நல்லா இல்ல. நீ நல்லா இல்லைன்னா இல்ல 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 மேலகிறவெல்லாம் மிசைல் அமிச்சுக்கிறான். நல்லா இருக்கேதா? நல்லா காப்பி சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கதா? இந்தியா நல்லா இருக்குது குரு ப்ரோ. அதான் லட்டி எத்துன்னு ரோட்ல இருக்கிற மிசைல் அடிக்கணும்னு வெயிட் இல்ல பண்ணுங்க. யூஸ்வலா பாகிஸ்தான் நம்ம கூட ப்ரீவியஸ் வார்ஸ் எல்லாம் என்ன டிஃபரன்ஸ்னா, அவன் ஒண்ணு நம்ம பவுண்டரிக்குள்ள வந்துருவான், இல்ல நம்ம டெரிட்டரி ஏதாவது ஆக்குபை பண்ணிக்கிருவான், திரும்பி நம்ம ரிட்டாலியேட் பண்ணி அதை கேப்சர் பண்ணிடுவோம். ஏன்னா பட் இந்த வாரோட பர்பஸ் என்ன? ஏன்னா அங்க போய் நம்ம வந்து ஆர்மியில நம்ம சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ண அந்த தீவிரவாதிகள்லாம் அங்க இருந்தாங்க. அவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு பார்க்க ரிட்டாலியேட் பண்ணி இந்த சண்டைக்கு முடிவு தான் என்ன? ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. சரி, ஒன்று அவன் நாட்டை போய் நம்ம ஆக்கிரமிக்கணும், இல்லை அவன் பவுண்டரியை போய் நம்ம ஆக்கிரமிக்கணும். இப்போ இந்த சண்டையில் ஒரு கிளியர் அவுட்புட்டே இல்லை பாருங்க.
அதுதான் பொலிட்டிக்கல். இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, இது வந்துட்டு முடிவு தேடதான் வந்துட்டு மோடி ஒரு இதுல கரெக்டா சொல்லியிருந்தாப்படி. இப்ப உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா சம்மந்தம் இல்லைன்ட்டானுங்க. ஆனா சம்மந்தப்பட்ட ஆளுங்கன்ற மாதிரி அவங்க கூட இருக்கிற அந்த அந்த டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் ப்ரூஃபோட அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதான் இந்த மாதிரி பாகிஸ்தான் இதுதான் பண்ணிருக்கு, பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அந்த டீம் தான் பண்ணிருக்குன்னு. ஆனா கவர்மெண்ட்டை கேட்டா பாகிஸ்தான் கவர்மெண்ட் இல்ல இல்ல எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இவனை தூக்கி போட்டதா இது வந்துட்டு பண்ணியிருக்கானுங்க. நம்பால் பாத்துக்கிறா போல தான் மோடி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதான் எல்லாம் அப்பதான் சீரியஸ் ஆச்சு. யூஎஸ்ல இருக்கிற அதான் அந்த ஏர்போர்ஸ் இது எல்லாமே வந்துருச்சு. கடைசியில பார்த்தா நாங்க வந்துட்டு போர் ஒத்திகை பார்க்க போறோம்னு எல்லா கண்ட்ரிக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனா நம்ம எல்லாம் அன்னைக்கு தூங்கி இருக்கிறோம். அன்னைக்கு தூங்கி எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது 9 இடத்துல வச்சிருக்காங்க நைட்டு 2 மணிக்கு எங்க பாகிஸ்தான்ல. அந்த இல்ல ப்ரோ, அதான் இப்ப நம்ம பெருசா நம்ம பண்ணிட்டு அட்டாக் பண்ணதுக்கு ஒரு பர்பஸ் ஜஸ்டிஃபை அலெக்ஸ். பண்ணிட்டோம். பட் இந்த வாரை வந்து எப்படி நீ கன்க்ளூட் பண்ணுவ? ப்ரோ இது ஸ்டாப் இல்ல ப்ரோ, புரியுதா? ஏன்னா இது என்னைக்குமே நெருப்பு இப்ப இல்ல காட்டு தீயே இருந்தாலும் எப்படி பத்துச்சுன்னு கேட்டா ஏதாவது சில பேர் காரணம் சொல்லுவானுங்க, ஏதாவது கார் இதுன்னு. ஆனா பத்திக்குச்சுன்னா அவள் தான் இது போய் நின்றோன்ற மாதிரிதான் வாரு எப்போ இது போய் எப்ப நிக்கும்னு இதுக்கு தெரியல. கன்க்ளூஷன் ஒன்று 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். இல்ல யாராவது வந்து நடுவில் இது பண்ணணும். இந்தியா போய் அட்டாக் பண்ணது அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. திரும்பி பாகிஸ்தான் ஏன் ரிட்டாலியேட் பண்றான்றதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க பேசணும்னு முதல்ல. இப்ப நம்மளே என்ன பண்ணோம், எடுத்தோடனே போயிட்டாங்க மிஸ்ஸில் தூக்கி போய் தான் விட்டாங்களா? அவங்க தெளிவா கேட்டாங்க, இது பண்ணது நீங்க தானே, அதான் ஒத்துக்கிறீங்களா, இது பண்ணீங்களா கேட்டா சம்பந்தமே அதாவது எவனோ ஒருத்த அச்சா மாதிரி பேசியிருந்தானுங்க, புரியுதா? நம்மளுக்கு ட்ரிகர் ஆயிட்டானுங்க. இதான் ஏன்டா பண்றதே பண்ணிட்டு அதான் நிக்கலா போல் சொன்னா அந்த ஈகோ கண்டிப்பா இருக்கும்ல. கண்டிப்பா. இல்ல இது நம்ம பிரதர் வணக்கம் பிரதர். பாகிஸ்தான் நம்ம ரியாக்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். எதையாவது நோண்டிட்டே இருப்பான். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. அதாவது எனக்கு ஒரு சின்ன டவுட், அது மட்டும் எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு அது கிளியர் ஆகல. இப்ப நம்ம இந்தூர் வார் இப்ப நடக்குதுல்ல, அது இப்ப எந்த இடத்துல அவங்க வந்து பாம்பு இப்ப நம்ம ஆளுங்க வந்து தாக்கியிருக்காங்க? சிந்தூர் ப்ரோ. சிந்து அதான் அது எந்த இடத்துல இப்ப பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க இந்தியால? ஆக்கிரமிப்பு 9 இடத்துல இல்ல 9 இடம். அது எது ஆக்கிரமிப்பு? காஷ்மீர் தானே? இல்ல பிளே இது இல்ல ப்ரோ, அது டீட்டெயிலா சொல்றேன். அது என்னன்னா 9 இடத்துல வந்துட்டு 2 இடம் மட்டும் தான் வந்துட்டு பாகிஸ்தான் உள்ளனா அது பாகிஸ்தானுடைய அந்த அந்த பரப்பளவுல போய் நான் வச்சிருக்காங்க. என்ன சொல்றேன்னா, மீதி எல்லாம் பார்டர், மீதி எல்லாம் பார்டர். நான் என்ன சொல்றேன்னா சண்டன் வந்துடுச்சு. நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ன்றதை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? நம்ம இடத்த நம்ம இந்த பார்லயே முடிச்சிடலான்ற நானு. அவனுக்கு எல்லாமே அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தானே இருக்கானுங்க. இல்ல ப்ரோ ப்ரோ, முதல்ல இல்ல ப்ரோ, நீங்க இன்னும் சின்னதா பாக்குறீங்க. அவங்க பெருசா போய் காஷ்மீர்ன்ற வார்லாம் இல்ல ப்ரோ. இது காஷ்மீருக்கான வாரே கிடையாது. இது வந்து அதான் சின்னதா பாக்குறீங்க நீங்க, இது பெருசா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சது கிடையாது. ஏன்னா காஷ்மீருக்கான வார்னா இப்ப காஷ்மீர்ல வந்து அங்க வந்து பிரச்சனை ஆயிருக்கும். அங்க இருக்க சிவிலியன்ஸே வந்து நிறைய பேர் வந்து இப்ப பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அது ஆல்ரெடி வந்து 21, 22லயே நடந்துச்சு. ஓகேவா? சோ அது இப்போ பாகிஸ்தானோட வாரே கிடையாது. இந்த வார் என்னன்னா பாகிஸ்தான் வார் இல்ல பிரதர். இது என்னன்னா, இது இப்ப இல்ல, நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துல என்னைக்கு அவங்க போனாங்களோ அதுல இருந்து நம்ம பார்டர் உள்ள அவங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலா நம்மளுடைய பார்டர்ல தான் அவங்க இருக்காங்க. இப்ப தீவிரவாதி இருக்கிறது பூராவே நம்ம பார்டர் தான், அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தான். அதை ஏன் ஸ்டெப் எடுக்க இல்ல ப்ரோ, மாட்டாங்க? அதான் இப்ப ஒரு நிமிஷம். இல்ல அது முன்னாடி இருந்த மேப்பும் தெரியும். அதான் அதுக்கப்புறம் பார்டர் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. பார்டர் பிரிச்ச பிறகு எல்லாமே பீஸ்ஃபுல்லா தான், எல்லாம் அமைதியா தான் போயிட்டு இருந்தது. அப்ப அங்கதான் அங்க சுற்றுலாக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் போனவங்க, அந்த காஷ்மீர்ல போனவங்களை வந்துட்டு சுட்டு தள்ளி இருக்காங்க. யாரு? இந்த பாகிஸ்தான் இந்த டெரரிஸ்ட் டீம். இது கவர்மெண்ட் கிட்ட கேட்கும்போது அலட்சியமா பதில் சொல்லி கண்டுக்காம விட்டனால்தான் மோடி வந்துட்டு சிவியரா ஆக்ஷன் எடுத்து அதான் அந்த 9 இடத்துல போய் இதை வந்து ஷூட் அவுட் பண்ணிருக்காங்க. திருப்பி அவனுங்க அடிப்பாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஆளுங்க சும்மா இல்ல, இப்ப எல்லாம் பரபரப்பா போயினுக்குது. இதுல அமெரிக்கா சப்போர்ட்டா இப்ப வந்து இறங்கி எப்படி இருந்தாலும் நம்ம தான் இருக்கு. ஜெயிப்போம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய 1 ரூபி மணிக்கு அவங்களுக்கு வந்து 3 ரூபாய் கிட்ட பொருளாதாரம் அவ்வளவு கீழே போயிடுச்சு. அவங்க கிட்ட பணம் எல்லாம் சுத்தமா இல்ல. ரெண்டாவது அவன் சைனாக்காரன் ஏதாவது கொடுத்தாதான். கில்லி ப்ரோ, நீ கேக்குற கேள்விக்கே பாரு. இப்ப பாகிஸ்தான் ரிட்டாலியேட் அங்க இருந்து நம்மள அட்டாக் பண்றான். அவன் என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டர்ல இருந்து இன்னைக்கு அட்டாக் பண்றான், ராஜஸ்தான்ல இருந்து அட்டாக் பண்றான். நீ ராஜஸ்தான் எங்க உள்ள போய் அவன் பவுண்டரி எடுப்போம்? இது ஒரு மாதிரி அதான் சொல்றேன். நம்ம வந்து அலெக்ஸ் சொன்னாப்ல தான் இல்ல ஒரே நிமிஷம். அது கில்லி ப்ரோ, நான் உங்கள்ட்ட நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். நீங்க பேசின வீடியோஸ் எல்லாமே எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும். உடனே ஆக்ஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம பாதிக்கப்படுற ஆர்மிஸ் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அது இருக்க சிவிலியன்ஸ் தான் ப்ராப்ளம். இல்ல இப்போ இல்ல நம்ம உண்மைதான் இல்ல நீங்க சொல்றது. இதுல நிறைய மக்கள் தான் பாதிப்பாங்க. அததான் நம்ம பேசணும். இப்போ நீங்க காஷ்மீரே எடுத்துக்கிட்டு காஷ்மீருக்காக சண்டை போட்ட மாதிரி ஆயிடுச்சு நீங்க சொன்னீங்களா? இது காஷ்மீருக்கான சண்டையே இல்ல. எந்த ஒரு தீர்வும் வந்து நம்ம உடனே ஆக்ஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நான் காஷ்மீருக்கான சண்டைன்னு சொல்ல, நம்ம இடத்த நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்னு அது சொல்றேன். இப்ப இது விட்டு மாதிரி விட்டு கொடுக்கல. கொடுக்கறதால அது தான் இந்தியா விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா என்னைக்கே விட்டு கொடுத்துருக்கோம். அதை கொடுக்கல இன்னும் வரையும். நம்ம அதனால தான் வந்து யூனியன் ஸ்டேட்டா அங்க மாத்தி வச்சு இன்னுமே வந்து நம்ம காஷ்மீரை என்ன அளவுக்கு அங்க இருக்க மக்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தப்பட்டு இருக்கணுமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிகல் 370 அதான் உங்களுக்கு வந்து இது பண்ணிருக்கு. நிறைய இருக்கு. இதுல பத்தி பேசணும்னா பயங்கர டீடைல்ஸ் இருக்கு. நிறைய அது எக்ஸ்ட்ரீமா So, போகும். அதனால ஏன்னா இப்ப இவன் ஒருத்தவன் மட்டும் நமக்கு பிரச்சனை பண்ணல. சீனாக்காரன் அருணாச்சல பிரதேஷ்குள்ள வந்துட்டான், பங்களாதேஷ்காரன் இன்னாண்ட இந்த நேபாள் பார்டர் இன்னாண்ட கிட்ட வந்துட்டான். இப்ப ஒவ்வொரு பார்டர்லயும் ஒவ்வொருத்தரும் பண்ணக்குள்ள நம்ம மேப்பே மாறிடும் போல இருக்கு. அது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இவனுங்க வந்து டிசைட் பண்றதெல்லாம் வந்து நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவை டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு போற மாதிரிலாம் இல்ல. இதுக்கு சம்பந்தப்பட்ட Bro, ஒரு கண்ட்ரீஸே hot நிறைய news. இருக்கு. எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்துதான் இது. இப்போ இந்தியாவை அட்டாக் பண்ற மாதிரி இருந்தா, நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியாவை அட்டாக் பண்ற மாதிரி இப்ப சைனா இருக்குன்னா யூஎஸ் சப்போர்ட் பண்ணும், ரஷ்யா சப்போர்ட் பண்ணும். ரஷ்யா வேணா ஆமா. சப்போர்ட் பண்ணாது, வேற ஆர்ம்டு ஃபோர்ஸா சப்போர்ட் பண்ணாது. பட் வந்து லைக் கான்ட்ராக்சுவல் பேசிஸா ரஷ்யா வந்து கான்ட்ராக்ட்ல தான் இருக்கும் இந்தியாவுக்கு. பட் யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும். யூஎஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்போ சைனாவை டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு. அவனுக்கு இதான் சான்ஸ் கிடைச்சது பண்ணிடுவான். ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரியோட இன்டர்லிங்க். நீங்க உடனேலாம் டிசைட் பண்ணவே முடியாது. பங்களாதேஷ் நீங்க கான்செப்ட் வச்சீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் நம்மளுக்கும் பார்டர்ல என்ன சண்டைனா, பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் இங்க வர்றாங்க. ஓகேங்களா? இங்க இருக்க நம்மளோட பார்டர்ஸ் இந்துஸ்லாம் வந்து அவங்களுக்கு அது தெரியும் நினைக்கிற அந்த நியூஸ்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, நிறைய பேர் ஆமா ஆமா சாவடிச்சுக்கிட்டாங்க. அது இந்து முஸ்லிம்ஸோட ப்ராப்ளம், அது பங்களாதேஷோட எல்லை எல்லாமே. ஸோ அங்கேயுமே இதே ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து எப்படின்னா, இதை வந்து இந்தியாவா போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுச்சுன்னா பெரிய இஷ்யூ. அது பண்ண வேணாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட்ல சிவிலியன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படாத மாதிரி பண்ணணும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சண்டே வரப்போறது இல்ல. பொலிட்டிக்கலி நிறைய இருக்கு ப்ரோ. அதனால தான் இவனுக்கு வந்து ரொம்ப சைலண்டா போயிட்டு இப்போ அன்சிவிலைஸ்ட் ஏரியால போய் பாம்பு போட்டு வந்தானுங்களே. ஓகேவா? இது நினைச்சிருந்தானுங்கன்னா, இந்தியா இது வார்னு டிசைட் பண்ணி நினைச்சிருந்தானுங்கன்னா ஒரே நாள்ல பாகிஸ்தானை முடிக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து பவர் இருக்கு. இல்ல இன்னைக்கு அந்த மிஸ்ரின்றவர் கூட சொல்லியிருக்காரு, எங்களுக்கு சண்டை போடுறது இது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சிவிலியன்ஸ் தானே பாதிக்கப்படுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ போலீஸ்க்குமே சரி, நீங்க எந்த ஒரு ஆர்மி ஃபோர்ஸ்க்குமே சரி, நீங்க ஒரு ஆர்மி, நீங்க உங்களுக்கு சிஆர்பிஎஃப் ஆர்மி, நீங்க யாருக்கிட்ட ஜவான்ஸ் கிட்ட போய் பேசி பாருங்களேன். ஒருத்தன் கிட்ட துப்பாக்கியோ கன்னோ இல்ல நைஃபோ எதுவுமே இல்லைன்னா சுடக்கூட கூடாது ஆர்மி. அவன் வந்து என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு ஃபைட்டரா இருக்கலாம், பாக்ஸரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா சுடக்கூடாது ஆர்மி. அவன் வந்து டிஃபெண்ட் தான் பண்ணும். செக் பண்ணாலாம் அரசு தான் டிஃபெண்ட் தான் பண்ணும். அவன் அடிச்சாலுமே டிஃபெண்ட் தான் பண்ணும். ஒருத்தன் கிட்ட கன் இல்ல துப்பாக்கி இல்லைன்னா அவன் சுடக்கூட கூடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ஆர்மி வந்து இப்படிதான் யோசிப்பான். ஸோ அன்சிவிலைஸ்டு ஏரியால போட்ட பாம்பு இப்ப ரீசனுமே அதுதான். அந்த மக்களை வந்து பாதிக்க கூடாதுதான். இப்போ பாகிஸ்தான்ல இன்னைக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க, மரியாதையா போய் இந்தியா கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, இங்க இருக்கிற பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு சண்டை ஒரு கேடான்னு கேக்குறாங்க. உறுதுல கேக்குறாங்க. ஆமா, கவர்மெண்ட்டும் சரியில்லை தான். அது மட்டும் இல்ல, லாஸ்ட் டைம் அந்த ஃப்ரைடே இது இருக்குல்ல, அந்த அம்மா சொல்றது என்னன்னா, நீங்க இந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டா பாகிஸ்தான் நல்லா இருக்குங்க அந்த அம்மா. இல்ல அதுதான் வந்து அவங்களோட முக்கியமான ஒரு கோரிக்கையாவே இருக்குது சொல்ல போனா. ஏன்னா வந்து பாகிஸ்தான்ல இது வரைக்குமே வந்து எந்த ஒரு பிரசிடென்ட்டோ இல்ல வந்து அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் போர்சஸ் எதுவுமே வந்து மக்களாட்சி முறையில வந்து நடந்ததே கிடையாது. எந்த ஒரு மக்களாட்சி முறையில ஏதாவது நடந்தாலும் இந்த ஆர்மி வந்து டேக் ஓவர் பண்ணிடுவான், இல்ல வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லி வந்து அந்த பிரைம் மினிஸ்டரையே போட்டு தள்ளிடுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வேர்ல்ட் கப் வந்து நடந்தது, உங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா? பாகிஸ்தான்ல வந்து வேர்ல்ட் கப் நடந்தது. ஓகேவா? இந்தியா வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணலன்னு டிசைட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து எங்க துபாயில கண்டக்ட் பண்ணோம் நம்மளுக்காக. ஆமா, அங்க இப்போ விளையாண்ட கண்ட்ரிஸோட அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு கிரிக்கெட் ஆட போன பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களை எந்த அளவுக்கு பயமுத்தானு தெரியும் உங்களுக்கு. மேல ஒரு ஃளைட் போனதுக்கெல்லாம் பயந்தானுங்க, கிரவுண்ட்ல உட்காந்தானுங்க பிளேயர்ஸ்லாம். எக்ஸாம்பிளுக்கு இல்ல ப்ரோ, எக்ஸாம்பிள் வந்து எங்க நாட்டு பிளேயர்ஸ் நாங்க சொல்லுவோம். யாருது மைக் இது எக்கோ கேக்குது? இல்ல அலெக்ஸ் மியூட் போடு. அலெக்ஸ் ப்ரோ, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க நாட்டு பிளேயர்ஸ்க்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். பாகிஸ்தான் விளாட போன பிளேயர்ஸுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கா நாட்டு பிளேயர்ஸுக்கு அட்டாக் பண்ண டெரரிசம் அட்டாக் பண்ணாங்க. அந்த பீரியட்ல அதான் சொல்றேன். முக்கியமா வந்து இப்ப பாகிஸ்தான் அட்டாக் பண்றதுக்கு காரணமே வந்து என்னன்னா, அவங்களோட சோர்சஸ் ஃபுல்லா வந்து அவங்களோட இது இருக்குல்ல, இன்கம், இந்த கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து அவன் மிலிட்டரிக்கு செலவு பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அப்படிதான் அவன் கட்டமைச்சு வச்சிருக்கான்.
பட் வந்து அப்ப எப்ப வந்து அவன் மிலிட்டரிக்கு செலவு பண்றத வந்து யோ எப்படி மக்களுக்கு அங்க முதல்ல சொல்லணும்னா போர் பிரசிடென்ட் மூலமா ரூலே மட்டும்தான் கிடையாதுயா. மிலிட்டரிக்கு யூஸ் ஆகும். இப்போ ஸோ இந்தியால என்னதான் அதனாலதான் இந்தியால எப்படிதான் பிரசிடென்ட் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் ரூல் தான். கரெக்டா? ஆமா. அங்க அதே மாதிரி ஆனா தான் பாகிஸ்தான் அப்படி பாகிஸ்தான்ல இல்லைல்ல. ஆர்மி ரூல். நீ வந்து ஆமா, யார வேணா பிரசிடென்டா ஆர்மி கீழே இருக்கலாம். தான் பிரைம் மினிஸ்டர். ஆமா, யார வேணா பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், யார வேணா பிரசிடென்ட். ஆனா ஆர்மி கண்ட்ரோல் தான். பாகிஸ்தான் எப்பயுமே அதான் ஆர்மி கண்ட்ரோல் தான். சோ அது வந்து அவனுக்கு நீங்க கீழே தான் நீ வந்து ஏதாவது ஒரு நீ வந்து மக்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட வந்து அவன் ஒத்துக்க வர மாட்டான். அதனாலதான் இன்ன வரைக்குமே வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீ முன் வந்து கொண்டு வர ட்ரை நீ பண்ணப்பையும் வந்து இவங்கள வந்து ஒரு சின்ன சிவில் வார் மாதிரி கிரியேட் பண்ணி வந்து அடிச்சு பத்தி விட்டாங்க இவங்கள. நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போவானடா. சிம்பிளா கன் கல்ச்சர் அங்க அதிகம்டா. அங்க கன் தயாரிக்கிற ஃபேக்டரி அதிகம். லோக்கல் வீட்ல எல்லாம் கன் தயாரிப்பானுங்க. போனி இல்ல அப்படி கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கொண்டு சோ வந்து வந்துட்டாங்கடா. நீ வந்து அது உனக்கு காலங்காலமா அப்படிதான் இருக்கு பாகிஸ்தான். நீ பாகிஸ்தான் காலங்காலமா அப்படி இருக்கு. நீ மாத்தல, இன்னும் எனக்கு மாத்தல. அதனாலதான் பாகிஸ்தானுக்கு பிரச்சனையே இதுதான். புரியுதா? அங்க வந்து இப்ப ஆமா நீ மார்க்கெட்ல போயிட்டு ஏதாவது கடையில கூட கன் வாங்குற சுச்சுவேஷன் இருக்காங்களாம். ஈஸியா கன் ஹேண்ட்லிங் இருக்காங்களாம். நீ போயிட்டு இப்ப இந்தியால போய் ஒரு கன் வாங்கிட முடியுமா? நீ ஏர் கன் வாங்கணும்னாலே நீங்க வந்து ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிட்டு லைசன்ஸ்டா இருக்கணும். புரியுதா? சோ அங்க வந்து அப்படி கிடையாது. ஒருத்தன் நான் நார்மலா போயிட்டு அங்க இருக்க லோக்கல் மார்க்கெட்ல எங்கன்னா போயிட்டு கன் வாங்கிட்டு வந்து ஒரு யூஸ் நிமிஷம் இல்ல பொறு ப்ரோ ஏதோ சொன்னாங்க சொல்லு. இல்ல இவர் சொல்ற கரெக்ட் தான். எங்க அப்பா பிஎஸ்எஃப் தான். அவர் சொல்லுவாரு ஆக்சுவலா இப்ப இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா இந்த பார்டர்ல இருந்து ஒரு விக்கெட் போக குண்டு சுட்டுக்கிட்டே இருப்பானுங்களாம். எங்கிட்ட இருந்து சுடுவாங்களே தெரியாதான். எங்கிட்ட பார்டர்ல உட்காந்துருப்பாங்களாம். அந்த பார்டர்ல இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் போச்சுன்னா அவங்க மேல சுட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா அது எங்க அப்பா சொல்லுவாரு அது ஆர்மி யூஸ் பண்ற கண்ணு கிடையாது அப்படின்னு. இல்ல அந்த மாதிரிதான். ஆனா பொதுமக்களுக்கு வந்து என்னன்னா இப்ப வந்து மலாயிலாவே எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து நான் நார்மலா எல்லா நாட்டு மக்களும் வந்து எப்படி வாழ்றாங்களோ சுயேட்சையா அவங்க முடிவெடுத்து அந்த மாதிரி எங்களுக்கு அந்த வாழ்க்கை வேணும்னு சொல்லி தான் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. ஆனா அந்த வாழ்க்கையை அவங்களாலே கொடுக்க முடியல. அவங்க ஏங்கி போய் தான் இருக்காங்க. அதனாலதான் டூரிஸ்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது டூரிஸ்ட் வந்தா வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மக்களுக்கு இடையில. ஆர்மி வந்து டிஃப்ரெண்ட்டு. நான் சொல்றது அங்க பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா எப்படியாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது பண்ணிட மாட்டாங்களா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்திட மாட்டாங்களா, நம்ம ஸ்டடீஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு. ஆனா கொடுக்குற எல்லா ஃபண்டையுமே இவன் என்ன செஞ்சிருவான், பாகிஸ்தான்காரன் வந்து ஆர்மிக்கு இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் அவங்களோட மிகப்பெரிய இது. இப்போ ஆர்மிக்கு இது பண்ணா என்ன ஆகும்னா எப்படியா இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன கணக்கு காட்டணும்ல. அந்த ஒரு கணக்காண்டி தான் வேணுக்குன்னே இவன் என்ன செய்வான்னா போர்களை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். உள்நாட்டு போரையோ இல்லை வந்து இந்த பார்டர் சம்பந்தமா இப்போ சைனாவோடையோ இல்லை வந்து இந்தியாவோடையோ இல்லை ஒவ்வொரு அந்த இது இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்டரு சம்மந்தமாக வந்து போர் பதட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த முக்கால்வாசி அவன் வந்து அவனோட சுய லாபத்துக்காக ஆர்மியோட சுய லாபத்துக்காக தான் அவன் நாட்டு மக்களையே வந்து அவன் மதிக்காம பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ லாஸ்ட்டாக அந்த ஃப்ரைடே இதில் கூட வந்து ஒரு இமாம் வந்து கேட்டிருக்காப்புல, இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து போர் நடக்க போகுது, ஸோ வந்து இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த அந்த பள்ளியாசலமே வந்து நிசப்தமாயிருச்சான். பின்ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சான். இப்போ தெரியுது அவங்களுக்கு போருன்னா வந்து இழப்புகள் தான் ஏற்படும், யாருமே இதுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இது அந்த நபி அவர்களோட வந்து இதை குறிப்பிட்டு அந்த போர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ நடக்கிற போர் வந்து மத சம்பந்தமான போர் கிடையவே கிடையாது. இப்போ வந்து நீ வந்து உண்மையிலே வந்து நீ வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா மட்டும்தான் நீ வந்து மத சம்பந்தமா நீ போராடுறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ உலகம் பூராமே வந்து இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்றதுக்கு எல்லா இதுவுமே வந்து கட்சியும் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் முதல். பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய இதுதான் சொல்லவும் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு இன்னமும் போர் நடக்குது? இது வந்து அவங்களோட வந்து வெறும் சுயலாபத்துக்காக மட்டும்தான் இருக்குது. நீங்க வந்து இதுல சுய லாபத்தோட ஃபர்ஸ்ட் ஆர்மி கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கணும். இங்க தீவிரவாதிகளும் அவங்க கண்ட்ரோல் இருக்கு. புரியுதா? தீவிரவாதிங்க என்னன்னா நான் வந்து ஆர்மி கூட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சது நான் என்ன திங்க் பண்றோனோ அதை பண்றேன்னு நினைக்கிறான். எப்போ ஒரு கண்ட்ரி ஃபுல்லா அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வரானோ, அவன் கான்ஸ்டியூஷன் கீழே கொண்டு வரானோ, அவன் ராணுவத்து கீழே கொண்டு வரானோ, அது ஒரு தலைமைக்கான கட்டுப்பட்டானதா இருக்கும். இப்போ மோடி மட்டுமே இல்ல, மோடி டிசைட் பண்ணா அங்க இருக்க எல்லா ஆர்மியில இருக்க எல்லாருமே கேட்பாங்க. அதுதான் ஒன் மேன் டிசிஷனா இருக்கணும். இங்க அது கிடையாதுல்ல. இப்ப நீ ஒண்ணு சொன்னீங்களா மான்ஸ்டர், இப்ப வந்து கான்ஸ்டியூஷன் அங்க கான்ஸ்டியூஷன் எழுத கூட விடல. இப்ப நம்ம சைட்ல வந்து அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுதுனாலதான் வந்து இன்ன வரைக்குமே வந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் என்னதான் வந்து உள்நாட்டு சம்பந்தமா பிஎம் என்னதான் அலிகேஷன் வச்சாலும் இன்னமும் பிஎம் கீழே தான் இருக்குது. காரணம் வந்து அது அவர் சொன்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அவர் கான்ஸ்டியூஷன் எழுத வேண்டியவரையே வந்து சுட்டு கொண்டுட்டாங்க.
அந்த அளவுக்கு அவங்க வந்து மோசமானவங்க. ஸோ அப்பையிலேருந்தே வந்து அவங்களோட சுயலாபத்துக்கு எப்போ வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்களோ, ஓகே அப்போ ஆர்மி வந்து நம்ம எடுக்கிறது தான் முடிவுன்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்மி எடுக்கிறது தான் வந்து அங்கே வந்து ஒரு அவன் எடுக்கிறத சட்டங்கிற மாதிரி ஆக்கிட்டான். ஸோ பொதுமக்கள் ஏதாவது டிசைட் பண்ணி எடுத்தாங்கன்னா எங்கே நம்ம பவர் ஆஃப் அந்த அதிகாரம் வந்து பறிபோயிருமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிஎம்ஐயோ இந்த மாதிரி அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ண விடுறதில்ல. ஏன்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க மக்கள். டேய் இதுல அவங்க வந்து மக்கள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்கடா நருட்டோ. இதுல ரெண்டே ரெண்டு சினாரியோ தான் இங்க பாரேன். ஒண்ணு தீவிரவாதி கும்பல், ஒண்ணு தீவிரவாதிங்க. ஒரு தீவிரவாதிக்குமே ஒரு லீடர் இருப்பான். அவங்க யாருமே இவங்க எந்த சிவிலியன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க, எந்த மிலிட்டரி கண்ட்ரோலே கிடையாது. அவங்க கண்டிப்பா ஓனோனா இண்டிவிஜுவலா சரி அவங்க ஓனோனா இண்டிவிஜுவலா அவங்களுக்கு தலைமை ஏற்றவங்க கிட்ட அவங்க கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை தான் பண்ணுவானுங்க. எப்போ வந்து ஆர்மி கண்ட்ரோல் இதெல்லாமே வருதோ அப்பதான் பாகிஸ்தானுமே உருப்படும். அது வரையும் இல்ல பாகிஸ்தான் உருப்படாது. இந்த இது தீவிரவாதிகள்னா இரு யாருன்னு நினைக்கிறீங்க? இரு இது வந்து மிஷினரிஸ் புரியுதா உங்களுக்கு? அந்த மிஷினரிஸ்னா எப்படின்னா வந்து காசு கொடுத்தா நம்ம ஊர்ல இந்த ரவுடிகள்லாம் இருக்காதுல்ல அந்த மாதிரி வந்து உலகம் பூராவுமே வந்து ஏன்னா ட்ரெயின்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து மிலிட்ரிக்காகவே வந்து அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இதே வந்து ஐ மீன் இப்போ வந்து படிச்சு முடிச்சா நம்ம எப்படி வேலைக்கு போகிறோமோ அவங்க வந்து அங்கே வந்து நீ வந்து படிச்சு முடிச்சா பெரிய லெவலுக்குலாம் போக முடியாது. ஒன்று வெளியே விட்டு பாகிஸ்தான் விட்டு வெளியே போகணும். இது நார்வே, நெதர்லாந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீ போகணும். அந்த ரொம்ப மாதிரி இதா செட்டில் ஆகணும். சொல்ற பாகிஸ்தான்லயே நல்லா டெவலப்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன உனக்கு தெரியல, நிறைய டெவலப் ஆன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. நிறைய வந்து அவனுக்கிட்ட டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே நிறைய இருக்கு. டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னா டெக் ரிலேட்டடா அவங்க வந்து கொஞ்சம் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அதுல வந்து நிறைய பேர் இப்போ இருக்கானுங்க ரீசெண்டா பாகிஸ்தான்ல. இல்ல நீ லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ்வே பாகிஸ்தான் வந்து டெக் அங்கே இண்டஸ்ட்ரீஸ்லயும் சரி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமா அது growth கொடுத்துருக்கானுங்க. நம்ம இது எங்க தெரியுமா அதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது? எதுவுமே அவங்க கண்ட்ரோல் இல்ல. இந்த மாதிரியான இயக்கம் தானா செயல்படுற இயக்கம் வந்து கவர்மெண்டோட இயலாது, அது தனியா இயலும். அப்ப என்ன ஆகும்னா அவன் கவர்மெண்ட் எல்லாம் கேட்க மாட்டான், அவன் போய் அட்டாக் பண்ணிட்டு வருவான். இதனால என்ன பாதிப்புனா கவர்மெண்ட்டுக்கு தான் பாதிப்பு. ஆனா இந்தியாவோட குற்றச்சாட்டு என்னன்னா இதெல்லாம் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சு நடக்குது இல்ல, அதை ஏன் பாகிஸ்தான் வந்து ஆதரவிக்குது? நீங்களே போய் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து நீங்க கையில் எடுத்துக்கோங்க, நீங்க அதெல்லாமே கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்க கண்ட்ரோல்ல வந்துடும்ல அப்படின்னு வந்து இந்தியா சொல்லுது. பாகிஸ்தான் என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டா எங்களுக்கு பாதுகாப்பு, எங்க உயிருக்கு பாதுகாப்பு, ஏன்னா நாங்க எங்க மேல எப்போ இவங்க அட்டாக் பண்ணுவானுங்களே தெரியாது, நாங்க எப்போ உயிர் வாழ முடியும், நாங்க எப்போ உயிரோடு இருப்போம்னு கூட தெரியாது, ஏன்னா இவங்க எல்லாம் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. சோ பாகிஸ்தான் வந்து தவிக்கிறதும் இதுதான், இந்தியா சொன்ன டிசிஷனும் இதுதான். இத பாகிஸ்தான் என்னைக்கு பண்ணுதோ, தில்ல என்னைக்கு பண்ணுதோ, ஆமா தில்ல என்னைக்கு பாகிஸ்தான் இறங்கி அங்க இருக்கவனுங்களெல்லாம் அங்க இருக்க இந்த மாதிரி இயக்கத்தெல்லாம் அழிச்சு பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல கொண்டு வருதோ அன்னைக்குதான் பாகிஸ்தான் விடுதலை ஆகும். இல்ல கடைசி வரையும் எங்க கண்ட்ரோல் இல்லைன்னா பாகிஸ்தான் இப்படிதான் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி முட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதான். கண்டிப்பா அது சிவிலியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிக்கப்படாது, நம்மளை எப்படி பொறுத்தவரையும் சொல்றது சிவிலியன்ஸ் பாதிக்கப்படாது. அது வந்து எதிரியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருந்தாலும் சரி, அங்க ஏதோ கண்டிப்பா. ஒருத்தன் வந்து ஏன்னா ரோட்ல நம்ம சும்மா வந்து போறவங்க கிட்ட ஆயுதம் இல்லாத அடிபட்டு மத்த எப்படி சொல்றது இப்ப நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து புரியுமா அந்த வழி தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். அந்த ஈழத்தமிழர் போர்லயே நம்மளுக்கு வந்து அந்த வழியை உணர்ந்திருக்கும். பிஜேபி எல்லாம் வந்து இதுல மோடி பண்ணது கரெக்ட் வேணா சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் டிசைட் பண்ணி பக்காவா வந்து எல்லா கண்ட்ரி கூடயும் ஆர்கனைஸ்டா தான் போகுது, அதனால எல்லா கண்ட்ரியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா பிஜேபி எல்லாம் ரொம்ப காந்தியை சுட்டு கொண்டது யாரு? அவங்கதான் கோட்சே யாரு? அதான் சொல்லலாம், இவனுங்க ரொம்ப பெரிய நியாயவாதி ஒழுக்கவாதி எல்லாம் கிடையாது. இவங்களுக்குமே கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இந்த வார்ல மோடி பண்ணது ஃபேர் வார். ஓகேவா? அந்த ஃபேர் வாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். திருப்பி அடிக்கும் போதுதான் இவன் ரிப்ளை கொடுக்கறது எப்படின்னு பார்க்கணும். சோ இந்த வார் கொண்டு போகாம இருக்கிறது பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. அது இந்தியா வந்து என்னன்னா அட்டாக் பண்ணுச்சுன்னா திருப்பி பண்ணும் இந்தியா, அவ்வளவுதான். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சிவிலியன்ஸை வந்து பாதிக்காம என்னென்ன பண்றாங்களோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆமா பிளான்ல இல்ல ப்ரோ, அவங்க டிபெண்ட் தான் பண்றானுங்க. இப்போ கூட அட்டாக் பண்ணது ஃபுல்லாமே சிவிலியன்ஸ் இல்லாத இடத்துல தான் அட்டாக் பண்றானுங்க. சொல்லுங்க ப்ரோ. சொல்றாங்கன்னா வார் வேணும்ட்டு அவனுக்கு ஒரு புரிதலே இல்ல. வார்னா என்ன, சும்மா இன்னைக்கு சண்டை போட்டு நாளைக்கு முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பாலஸ்தீன் இஸ்ரேல் வார் பாத்தீங்களா, இன்னும் நடந்துட்டு இருக்கு. 2-3 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் தெரியாம
ப்ரோ இந்த ஜெய்ன்றது, ஜெய் ஸ்ரீராம்ன்றது, ஜெய் மாதான்றது இதெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா? பாலிடிக்ஸ் தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்துல சொல்ற மாதிரி ஒருத்தனை தூண்டி விட்டு அவன் வந்து இனவெறியா இப்போ நான் என்ன சொல்வேன்னா, இப்போ இவ்வளவு பண்றானுங்களே, இப்போ இந்தியால இருக்க எத்தனை ஸ்டேட்ல இருக்க முஸ்லிம்ஸ்க்கு வந்து இப்போ அன்ஃபேர் தெரியுமா அது? இவனுங்க சும்மாவே போய் அவனுங்களை வீட்டை அடிப்பானுங்க உடைப்பானுங்க. இப்போ இங்க இருக்க எத்தனை முஸ்லிம்ஸோட வீட்டை அட்டாக் பண்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு தெரியுமா? பீகார்ல இன்ன வரைக்கும் இப்ப அதிகமா ஆயிடுச்சு. எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு பீகார் தெரியுமா? அந்த சைடுல உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் வந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது 144 தடையில வந்து எப்படி கவர்மெண்ட் விதிச்சா எப்படி ப்ரோ நடப்பாங்களோ அந்த மாதிரி நார்மலா நடந்துட்டு இருக்காங்களா? ஹோலி பண்டிகை கொண்டாடுறானுங்க, மசூதிக்கு வந்து துணி போட்டு மூடுறாங்க ப்ரோ. நீங்க அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு நம்ம ஊர்ல. இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அங்க இருக்கவனுங்க நிறைய பேர் பண்ணுவானுங்க இந்த முஸ்லிம்ஸ். ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல தப்பு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஜெய் ஹிந்தும் ஜெய் ஸ்ரீராமும் ஒரே விஷயம் கிடையாது. அது ரெண்டு மாத்தணும் தான் ஐயா எனக்கு வந்து ஜெய் பிரச்சனை. ஸ்ரீராம் சொல்றவன் தான் ஏன் இந்த இடத்துல ஜெய் ஹிந்துன்னு சொல்லி சண்டை போடுவான்? அவன் எல்லாமே பண்ணுவான். இல்ல இன்னைக்கும் இங்க பாருங்க, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சமம்னு சொல்ற, அதாவது பிஜேபி சார்ந்த ஓகேவா, பிஜேபி சாராத முஸ்லீமும் பாத்தீங்கன்னா நான் இந்தியன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றது, அவங்க மெஜாரிட்டியும் அவங்க தான் இருக்காங்க. ஆனா இவனுக்கு வந்து இந்துத்துவ திணிக்கிறானுங்க, அதுதான் இங்க பிரச்சனை. ஓகேங்களா, அது இந்துத்துவம் வேற, தேசபக்தி வேற. இவனுக்கு காலங்காலமா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பேட்ரியாட்டிக் சங்கம், ஒரு என்ன சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே இப்போ ஜெய் ஸ்ரீராம் 15 வருஷமா ஜெய் ஸ்ரீராம் சொல்றான். இந்த போர் அப்போ ஜெய் ஹிந்துன்னு சொல்றான். ஆனா அவனோட இன்டென்ஷனும் அவனோட மோட்டிவும் ஒன்னே ஒண்ணுதான். அவனுக்கு வந்து அந்த முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கு. அவனை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஏதாவது ஜெய் ஹிந்துன்னு சொல்ற முஸ்லீம் இருக்காங்கல்ல. இருக்காங்க ப்ரோ, அதான் சொல்றேன். இந்த மாதிரி சமயத்துல இது வந்து இங்க இருக்க முஸ்லீம் சிவிலியன்ஸ்க்கே வந்து ப்ராப்ளம் ஆகுற மாதிரி இருக்கு. சோ நான் அதனால இப்பயும் வந்து சொல்றேன்ப்பா. பார்த்து டிசைட் பண்ணணும். இல்ல நான் இல்ல இப்பயும் சொல்றேன். தேசபக்தியையும் அவனோட மத வெறியையுமே வந்து அங்க வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப இந்த டயத்துல அதை வச்சு இது பண்ணுவாங்க பிளானிங். இப்போ வந்து அதனாலதான் இப்போ நீ வந்து எவ்வளோதான் இருந்தாலும் இப்போ வந்து சல்மா குரேஷிங்கிறவங்க தான் வந்து இந்த அட்டாக் வந்து தலைமை எடுத்து அந்த ஐ மீன் அந்த வான்வெளி தாக்குதலுக்கு வந்து தலைமை எடுத்து எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு முஸ்லீம் தான். ஆனால் அவங்களோட பேர் இன்ன வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப ரேரு. அந்த அன்னி நியூஸை தவிர்த்து வந்து அதை வந்து நீங்கள் வந்து இவங்கள தவிர்த்து அதிகமாக பேசியிருக்காங்களே தவிர்த்து, அந்த கால்நடை அதிகமாக பேசியிருக்காங்களே தவிர்த்து சல்மா குரேஷி பேசல. பட் வந்து சோசியல் மீடியாவில் பேசி 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 தான் வந்து இதுன்ற பட்டிருக்கு, வெளிக்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி மக்கள் இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா வந்து எப்பவுமே கேட்பாங்க, நீங்க என்னடா பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த வாரில் வந்து நீங்கள் என்னடா பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அந்த தெரியாத தற்கூரிகள் வந்து திரும்ப திரும்ப வந்து மத பிரச்சனையை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து என்னதே வந்து அந்த மோடி மீடியா அப்படின்னு சொல்லி என்னதே சொல்லியிருந்தாலுமே அவங்களுமே வந்து இப்போ அதை வந்து பெருசாக வந்து இதுங்க காரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். உண்மையிலே வந்து இது வரைக்கும் வந்து பெருசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணதில்லை முஸ்லீம்களோட பங்களிப்பை. பட் இந்த வாட்டி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இந்திய ராணுவ படையிலையும் வந்து இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்க, அதை பாருங்க, நீங்கள் பிரச்சனையை கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா வந்து இப்போ அடியா இருந்துச்சுன்னா, இப்போ உள்நாட்டு போர் வந்துச்சுன்னா அது வந்து நார்மலாக வந்து ரெண்டு மதங்களுக்கு இடையே மட்டும் முடிஞ்சிடாது. இது வந்து எக்கனாமிக்காக வேற லெவலில் பாதிக்கும். சிலிண்டர் வண்டி ஓடாது, அடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக வரும். ஸோ வந்து விலைவாசி உயரும். நார்மல் இன்னும் அதுக்கடையில் என்ன, இப்போ போகிற சாக்கு வச்சு இன்னுமே வந்து பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க, சிலிண்டர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவான், பெட்ரோல் டீசல் இன்க்ரீஸ் பண்ணுவான். இதெல்லாம் நிறைய இருக்கு. இதோட சேர்த்து மத பிரச்சனையும் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளோனா வந்து பிஜேபி எடுத்த ஒரு அஜெண்டா இருக்கு தெரியுமா, அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் லைட்டாக வந்து அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வந்து பார்ப்பாங்க, அவன் கண்ட்ரோல்லே வச்சுருப்பான். அடுத்து வந்து அவனை கொஞ்சம் லூஸ் விட்ருவான், அவனை அடிக்காத இவனை அடிக்காத, வா வா போ அடிச்சது போதும் வா வான்னு. பட் இப்போ வந்து அது வந்து ஃப்ரீயாக விட்டான்னா அவனை கண்ட்ரோல் மீறி போயிடும். அரசு வந்து உள்ளக்கே வந்து லைட்டாக எப்படி சொல்கிறது, மக்களே வந்து தன்னெழுச்சியாக வந்து இதுன்றுவாங்க. இந்த இப்போ இலங்கையில் நடந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி ஆயிரும். அதுவும் போகக்கூடாதுங்கிற ஒரு காரணம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா மேல எல்லா கண்ட்ரியுமே கான்ல இருக்கானுங்க ப்ரோ. ஏன்னா இந்தியா வந்து இப்போதைக்கு டாப் பொசிஷன்ல என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க?
நம்ம வந்து ஐயா ஹியூமன் நீங்க சோர்சஸ்ல மட்டும்தான் வந்து இல்ல டாப்ல இல்ல இருக்கோம். நீங்க மத்தவனுக்கு அப்புறம் வந்து எதுக்குங்க பேசிக்கிறோம். அமெரிக்காக்கார இல்ல சப்போர்ட் இல்ல இல்ல பண்றான், இமானுவேல் ரஷ்யாக்கார நீங்க சப்போர்ட் தந்தி பண்றான். டிவி அது பாக்குறீங்கன்னு அது நினைக்கிறேன். வடச்சென்னையில தந்தி தான் டிவி சொல்லுங்க. பாக்குறதுனால தான் உங்களுக்கு அப்படி தோணும். சமுத்திரக்கணி ஒண்ணு சொல்லாரு, நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு நான் 3 தான் டாப்ல இருக்கேன். இமானுவேல் நம்மளோட நிலைமையை வந்து சிம்பிளா ஒரே வார்த்தையில நான் சொல்லவா? தான் இல்ல நான் தான்டா இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன். சரி இல்ல இங்க யாரோ நான் ஒரு ஒருத்தர் வந்து சிம்பிளா ஒரே பாகிஸ்தான் வார்த்தையில இந்தியா முடிச்சிடுறேன், கரன்சி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன். ஏய் என்னன்னா இப்போ வந்து பீகாரிகள்லாம் வந்து நம்ம சைட்ல வடக்கனுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க தெரியுமா, தமிழ்நாடு சைட்ல வேலை வேணும்னு. அது மாதிரிதான் இந்தியாவில் உள்ள படிச்ச இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதிகமான இன்கம்க்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டுல போய் சேர்ந்தா மட்டும்தான் வந்து ஒரு பெரிய இன்கம் எடுக்க முடியுது. நீ வந்து பெரிய பெரிய நீ வந்து எவ்வளவு பெரிய ஆள், ஒவ்வொரு கம்பெனில ஒர்க் பண்ற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்களாக தான் இருப்பானே தவிர ஓன் பண்றது வந்து ரொம்ப கம்மி. ஒண்ணு வந்து அந்த நாட்டு குடியுரிமைக்கு பெற்று அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்காரன் ஆயிரான். ஏய் அதெல்லாம் ஒரு சிம்பிளா சொல்றேன். இந்தியா எந்த கரன்சில கோல்டு வாங்குது? ஒரே ஒரு டாலர்ல கோல்டு இந்தியா எந்த கரன்சில வாங்குதுப்பா? யூஎஸ்டி தானே, இம்போர்ட் வருதுப்பா. யூஎஸ்டி தான். ஒரே ஒரு யூஎஸ் டாலரு. யூஎஸ் டாலரு. ஆமா. இப்போ நீ வந்து இந்தியா டாப்ல இருக்கா? சரி இன்னொன்னு இல்ல சொல்றேன். நான் இந்தியாவோட இரு இரு இந்தியாவோட இல்ல இல்ல மாஸ்டர் 1 மாஸ்டர் ரூபி இரு 1 எல்லாரும் கொஞ்சம் மியூட் $1 ஆஃப் பண்ணுங்க. யூஎஸ் வந்து இந்தியாக்கு என்ன கரன்சி தெரியுமா? இப்போ இந்தியாவோட இல்ல ரேட் எவ்வளவு ஒரே தெரியுமா? நிமிஷம். ம். இந்த இவரு ஒரு நியூஸ் வந்துச்சு இருங்கப்ப, பாத்தீங்களா? முன்னாடி இவர் பேசுறது 3 கேக்குதா? வருஷம் முன்னாடி கேக்குது ப்ரோ, ஒரு கேக்குது ப்ரோ. நிமிஷம் இருப்பா. கேக்குது ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிமானிட்டேஷன் பண்ணாரு பாத்தீங்களா மோடிக்கு, அந்த டைம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்த அந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால அந்த யூஎஸ் டாலர் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பான் பாத்தீங்களா. அந்த லிஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்தியன் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கியாச்சு. அதாவது அவன் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பான், நீங்க மற்ற இது கூட வந்து கம்பேர் பண்ணி நீங்க வந்து மாத்திக்கோங்கன்ற மாதிரி அந்த டைம்ல அது கொண்டு வந்துச்சு. ஸோ அமெரிக்காக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கரன்சி எல்லாம் ஒரு இதா கூட மதிக்கல, அதான் உண்மை. ஓகேங்களா, அந்த டைம்ல அவங்க வந்து கொண்டு வந்த அந்த ஒரு பேட் டிசிஷன். அது நிறைய சொம்பு திக்கிங்களும் இருந்தாங்க, ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஆளுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா. ஏன் நம்ம நீங்க ரஜினிகாந்தே பாத்தீங்கன்னா இது ஒன்று சொல்லிட்டு தெரியாது. தந்தி டிவி பாக்குறது நிறுத்திட்டீங்கன்னா உனக்கு புரிஞ்சிடும். ஒரு 3 மினிட் முன்னாடி ஒரு நியூஸ் நடந்தது தெரியுமா? இந்தியா ரஷ்யா இவங்க எல்லாரும் வந்து இனிமேல் பொருளாதாரத்தை பண்றது வந்து ருபீஸ்ல வாங்கலாங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. டாலர்ல அதான் வாங்காம அவர் பண்ணி பிரிக்ஸ் சொல்றாப்ல, கிழிச்சிட்டாங்க. அவர் பிரிக்ஸ் சொல்றாப்ல மான்ஸ்டர். இல்ல 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 அது டிசைட் பண்ணானுங்க. ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து அது வந்து இல்ல இல்ல அமெரிக்கா ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்தானுங்க. ஏன்னா அவனுக்கு 2 பேருக்கும் யூஎஸ் பிடிக்காது. ரஷ்யா சைனா இந்தியாவும் சேர்ந்து இது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு ஒன்று கொண்டு வந்தானுங்க. ஆனா ஆனா இன்னும் கொண்டு இந்தியா வரல. வந்து ட்ரம்ப் சொல்லிட்டான், நீ அவனை போட்ட உனக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ருவேன், ஒழுங்கா இருந்து கொண்டான். அவன் வெளில இன்க்ரீஸ் வந்துட்டான் இந்தியா. பண்ணிட்டான். அடுத்து சைனா வந்து போடல, லைட்டா வந்து ஒரு இது பண்ணி விட்டுட்டு ஐயா அந்த இது சைன் போடாம வந்து இந்தியா அமைதியா இருந்தான். இப்போ இந்தியா டாப்ல இருக்குது நீங்க நம்புனீங்க தெரியுங்களா? இது எப்படி தெரியுமா? எப்படி முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு டாப்ல இருக்குன்னு சொன்னார் தெரியுங்களா எல்லா ஸ்டேட்டோட, அந்த மாதிரி இதெல்லாம் இங்க இருக்க மீடியா பண்ற கிமிக்ஸ், அவ்வளவுதான். இந்த சரி, ஜோக்கெல்லாம் நம்ம தான் நம்ப முடியும். என்ன ஒரு அவுட் clue ஆஃப் இந்த ஒண்ணு இந்தியா சொல்றேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவாங்க யாரோ தெரியுமா, இல்ல யாருப்பா பிஜேபி அது, காரனுங்க. யாரோ இல்ல இல்ல இந்த யாரோ 2000 ஒருத்தர் நோட்ல வந்து வந்து சிப் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது எஸ்பி சேகர் சொன்னா, யாரோ ஒருத்தர் இப்ப சொன்னாரு அந்த இதை பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த ரஷ்யா கூட வந்து நம்ம டைரக்டா வர்த்தகம் பண்ணிக்கலாம் இப்ப யாரோ சொல்லிருக்காரு. யார் இமானுவேல் அது? தான் நினைக்கிறேன். இம்மானுவேலா? ஆமா, இருக்காப்லையா? போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயா அவரு அவரு இல்ல ஒரே இந்தியா நிமிஷம். டாப்னும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, பீப்பாய் பேரல்ஸ், ஓகேங்களா, அதுவே குரூட் பாத்தீங்கன்னா ஆயில். யூஎஸ் டாலர்ல தான் பாத்தீங்கன்னா அது வந்து விலை நிர்ணயமா பண்ணுவாங்க, பெட்ரோலியம். ஓகேங்களா, கச்சா எண்ணெய். ம். முக்காவாசி இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாமே யூஎஸ் டாலர்ல தானே வாங்க முடியுது, அந்நிய சந்தை எல்லாமே. அதோட அந்த யூஎஸ் டாலரோட 3 பங்கு 4 பங்கு அதிகமா இருக்க கரன்சி தான் இருக்கு. ஆனா இல்ல ஜிபிபி டாலர் இருக்குது, தான் இது ஸ்விஸ் ம். இருக்குது, அடுத்து சைனா எண்ணெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் டாப் கரன்சி பேர்ல வந்து ஆனா சம்டைம்ஸ் நரேட்டோ அடிச்சு விடும் போது ஏதோ ஒண்ணு சேர்த்துறான்ல, உண்மையிலப்பா டாப் கரன்சி. நான் வந்து லைட்டா ட்ரேடிங்ல இருந்தப்ப அந்த ஸ்டார்டிங் கோவிட் டைம்ல அந்த ஜிபிபி, ஜப்பான் எண்ணு, ஸ்விஸ் கரன்சி சிஹெச்னு உள்ளார ஏன் சொல்லுவாங்க. வந்துச்சு? அப்புறம் யாரு என்னமோ எக்கோ கேக்குதுடா? யாரு மைக் மியூட்ல இல்ல? ஆர்டிபியா நம்ம ஆளு? யாரும் இருமிக்கிட்டு இருக்கா பாவத்தை? இங்க இங்க என் பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ இல்ல, இப்போ கோடி தெரியல எனக்கு, கொஞ்ச நேரம் முன்னாடி டபுளா கேட்டுட்டு இருந்துச்சு. ஆமா எனக்கும் தான் அந்த எக்கோ வந்துச்சு தான் எனக்கு.
ப்ரோ நருட்டோ ப்ரோன்னு நினைக்கிறேன். அவர் மைக் தான் எக்கோ அடிக்குதாட்டு. நானா? இங்க பாருங்க மைக் ஆன் பண்ணி. ஐயோ நேத்துல இருந்தே நீங்க சரியில்லை நருட்டோ. நானா? ஏய் யோ, இவ்வளோலாம் உனக்கு தான் மைக்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேற்றுலாம் தெளிவா இருந்துச்சு எனக்கு, நான் கேட்க கூட செஞ்சேன். அது பக்கா இல்ல இருந்துச்சு நேத்து ஸ்டார்டிங்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கல நீங்கல்ல, அதுக்காக. ஆமா ஆமா, அது வந்து இதா இருக்குன்னு நினைக்கிறேன், பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து மைக் ரொம்ப கேவலமா இருக்குதா என்ன? சரி, இப்போ இந்தியா இல்ல டாப்ல நீங்களே கொஞ்சம் இந்தியாவை போட்டு எக்கோ அடிக்கலாம், அடிக்குது. ஓகேவா? இந்தியா வேணாம் இந்தியா என்ன ஏங்க, இல்ல என்ன மான்ஸ்டர் அத போட்டு சரி விடுங்க. அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இல்ல இல்ல வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான வார்த்தை. இல்ல என்னதான் பாகிஸ்தான் இல்ல பாகிஸ்தான் ஒரே விமானி யாரோ நிமிஷம். அரெஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்லிருக்கேன். இல்ல அவங்க நியூஸ் அரஸ்ட் பண்ண தனியா நம்ம பேசலாம். அதாவது நான் இங்க எல்லாருக்குமே ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றேன். இங்க ஆள்றவங்க சரியில்லைனாலும் நம்ம எல்லாருமே இந்தியர்கள். இங்க தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்சியாளர்கள் சரியில்லாம இருக்கலாம், இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்டேட்டு. ஸோ இதை வந்து நீங்க மனசுல வச்சுட்டு எப்பயுமே ப்ரோ நான் ஒன்னு சொல்லிக்கவா? அப்போ ப்ரோ இல்ல சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. நான் உன்னை கேக்குறேன் விக்னேஷ் ப்ரோ, நீங்க இது சொல்றனால இது டிபேட்டுக்காக எடுத்துட்டு போறேன். நீங்க சொன்னது ஓகே, கரெக்டா 100% கான்ஸ்டியூட்டா நீங்க சொன்னாலுமே இதுதான் நிஜம். யார் வந்து எலெக்ட் பண்ணி நம்ம சிஎம் ஆக்கியிருக்கோமோ நம்மலாம் இந்த சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணணும். சிஎம்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம சப்போர்ட் இல்ல நிக்கணும். சேச்சியா, இங்க பாத்தியா இப்ப மாத்தி ப்ரோ விடுற ப்ரோ பாத்தியா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. மாஸ்டர். ப்ரோ இருங்க, நான் இங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கணும். சொல்றா நான் இங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கணும் ப்ரோ. அன்னைக்கு சிஎஸ்கே தோத்த காரணத்துல தோனியை போட்டு திட்டிட்டேன், கப் எடுக்க மாட்டானுங்கன்னு. இப்ப போற பக்கம் பார்த்தா இவனுக்கு கப் அடிக்காத போல. இல்ல ஒரு இல்ல இல்ல நாட்டு இல்ல நடப்ப பேசினிருந்தா யாரும் பேசாத. இல்ல இல்ல யாரும் பேசாத. இல்ல ஏண்டா 2 நாடு அச்சுன்னு சாவுது, மட்டை கேக்குதாடா? மட்டை பந்து bro, இல்ல தான் சொல்றேன் நான் அன்னைக்கு நீ தப்பா போய் சொல்லுவ இது பண்ணிட்டேன். கேக்குற நிலைமை. ஓகே, நான் அதை சொல்லதான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மள வந்து நம்ம தப்பா பேசுறோம்னு நம்ம டிசைட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம நல்லதே சொன்னா கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட். ஸோ அதனால தான் ஓப்பனா பேச ஆரம்பிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல. அப்புறம் இந்த சரி விடுங்க, இந்த போல் பத்தி எது ஒப்பீனியன் சொல்லுவாங்க? போல் அது நானே சொல்லணும். என்னன்னா நான் விசாரிக்கிற இடமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது, இந்த கடலூர் ஆனந்தம் சில்க்ஸ் ஓகேங்களா, அங்க வந்து டிவிக்கு வேஷ்டி வாங்கி தேவைப்படும். என்கிட்ட ஒரே ஒரு வேஷ்டி தான் இருக்கு, இன்னும் ஒன்று அடிஷனல் ஒன்று வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஓகேங்களா, 2ஆம் மாசத்துக்கு டச்சி வேஷ்டி. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா, அதாவது நான் அதான் வாங்க போறேன்னு தெரியாது, ஆனா அங்க வந்து அந்த யதார்த்தமா பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து சட்டா செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் சொல்ல வரல. அதாவது ஷாப்ஸ், ஒரு கூடி நின்று பேசுற இடம், ஒரு டீ கடை, அது இல்லாத பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடி நிக்கிறாங்களோ, பஸ்ஸுக்கு நிக்கிற இடத்துல, அது இல்லாத இந்த காலேஜ் முடிச்சுட்டு இந்த போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா நின்று அவங்க பேசுற இடம், இந்த என்ன சொல்ற இன்ட்ரோல் பிரேக், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஹாட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தளபதி மட்டும்தான். ஓகேங்களா, அவரும் பாத்தீங்கன்னா அவரும் அவரு என்ன சொல்றது கட்சி, அவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நாங்க எல்லாருமே தயாரா இருக்குங்க, ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் மேல நான் ஓப்பனாவே சொல்றேன். அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கேண்டிடேட் இதத்தான் வந்து நேத்து நைட் இல்ல இந்த நாங்க பாயிண்ட் தான் எதிர்பார்த்தோம். நான் ஒரு பாயிண்ட் சின்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றேன், ஓகேவா? என்னன்னா நேத்து நம்ம பசங்க வந்து சொன்னானுங்க, நான் என்ன சொன்னேன்னா இப்போ இதுதான் ரியாலிட்டி, நம்ம உடைச்சே பேசுவோம், ஓகேவா? ஃப்ராங்கா இல்ல ரொம்ப உடைக்க தளபதி வேணாம், வந்து இந்த லைட்டா. ஓட் எலெக்ஷன் இந்த ஓட் எலெக்ஷன் வந்து நிக்க போறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன் நிக்க போறதுக்கு எல்லா தொகுதி எல்லா மாவட்டத்திலயும் பிரச்சாரம் பண்ணாலுமே நீயும் அங்க இருக்க பேஸ்மெண்ட்ல நீங்களும் ஒர்க் பண்ணாதான் ரெண்டும் சேர்ந்து தான் ஒர்க் அவுட் ஆகும். தளபதி மட்டும் வந்து பண்ணா போதும்னு மட்டும் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து அப்படி நினைச்சீங்கன்னா அது உன்னோட தப்பு. 2 பேரும் சேர்ந்த தளபதி வந்தாலுமே நீயும் பேஸ்மெண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாதான் ரெண்டும் சேர்த்து கம்பைன் ஆகி தான் மக்கள் நம்புவான். ஏன்னா உனக்கு தான் அடிப்படையா தெரியும். தளபதி வந்து இந்த ஓட்டுல எப்படின்னா எல்லா தொகுதியிலையும் உனக்கு வந்து 25 to 30% வாங்கி கொடுத்துருவாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் அவர் மக்கள் மேல வச்சிருக்க மரியாதைக்கும், மக்கள் அவரை பத்தி ஒரு சேஞ்ச் வேணும்ன்றதுக்கும் 20 to 30% வாக்கு தளபதியே வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா மீதி இருக்க வாக்கு நீ தான் வாங்கணும், அதை நீ தான் கஷ்டப்படணும். இங்க டிவிகே கேட்டர்ஸ் தான் கஷ்டப்பட்டு வாங்கணும். அதுக்கான வழிமுறையும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் நீ தான் வளர்க்கணும். அதை இன்னும் தளபதி என் ஊருக்கு வரல, நான் எதுவும் செய்ய மாட்டேன், தளபதி என்ன இன்னும் பார்க்கல, எனக்கு ரெகனைஸ் பண்ணல, அதனால நான் இதை பண்ண மாட்டேன், என்னை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சினா நீ முட்டாள். உனக்கான ஒரு தொகுதி இருக்கு, உனக்கான ஒரு
ஒரு வேலை கொடுத்தாச்சு, அது நீ தான் இறங்கி பண்ணணும். நாளைக்கு சேஞ்சஸ் வேணும்னா நீ கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணணும். தளபதி உனக்கு 25 to 30% ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு. மீதி ஓட்டை எப்படி அக்காமடேட் பண்றது, நீ மீதி ஓட்டை எப்படி நீ வந்து கல்டிவேட் பண்ணி அதை எப்படி நீ கொண்டு வரது நீ தான் டெவலப் பண்ணும். அந்த ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டும் நீ தான் யோசிக்கணும். எல்லாமே தளபதி பண்ணுவான்னு நினைச்சுன்னா அது தப்பான விஷயம். அது எதுவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது உனக்கு. பேஸான ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம பசங்க வச்ச பாயிண்ட்ஸ் அது அது வந்து பசங்களுக்குள்ள இருக்க ஒரு இண்டிவிஜுவல் தாட்ஸ். ஆனா நான் பெருசா பார்த்தா அதுல ஒரு தாட்ஸ் வந்து என்னன்னா, எல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மான்ஸ்டர் செக்ரட்டரிஸ், மாவட்ட மான்ஸ்டர் தலைவர்கள். நீங்க உடச்சி பேசுறேன்னு சொல்லிட்டு சில விஷயம் பாத்தீங்கன்னா என்னமோ அது நீங்க கிரவுண்ட்ல போய் பாக்குறீங்களா இல்ல உங்களுக்கு வந்து யாராச்சும் தெரியுமா? எனக்கு அது நீங்க சொல்றதே பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஏன்னு வைங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்டையும் சொல்றேன், ஏன் நான் பர்டிகுலரா கடலூரையே சொல்றேன். ஓகேங்களா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இவங்க வந்து அந்த மகளிர் தினம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணாங்க. ஓகேங்களா, அதை தவிர்த்து இங்க கடலூர்ல வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து அதான் பஸ் ஸ்டாண்டு அந்த இஷ்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி புதுசா பாத்தீங்கன்னா மலைக்காட்டுல வந்து அதை வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் இறங்கி பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் இஷ்யூ ஒன்று இருக்கு. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஜிஹெச் கடலூர் ஜிஹெச் வந்து பாத்தீங்கன்னா அது ஷிஃப்ட் பண்றதுக்கான அது ஒரு இது ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் சொல்றேனே, இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்ல வந்தேன், இவங்க சொல்ல என்னன்னா இந்த மகளிர் தினம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றது கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நியூஸ் 24x7 தமிழருக்கு பாத்தீங்கன்னா அவன் புதிய தலைமுறை அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அப்புறம் இவரு ராஜசேகரன் அவர் கழக நிலை செயலாளர். ஓகே, மாநில அவங்க கொடுத்த அந்த பேட்டியும் சரி அவங்க கொடுத்த அந்த ஆர்ப்பாட்டத்தையும் சரி அவங்க அதை கவர் பண்ணாங்க. நான் இப்போ வரைக்கும் பாக்குறேன், தேடி பாக்குறேன், அவங்க வந்து அதை அப்லோட் பண்ணவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா அவங்க அப்லோட் பண்ணதெல்லாம் என்ன தெரியுங்களா, அங்க பேனர்ல வந்து கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா பேனர்ல இது இல்லை, அதாவது விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்றதுக்கு வந்து சம்திங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுக்கோல. ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அது நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து மீடியாவே ஃபுல்லாவே அகைன்ஸ்டாக தான் இருக்கு. நீங்க வந்து தூத்துக்குடியில வந்து இவங்க நம்ம கட்சியோட தோழர் வந்து அஜித்தா இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு என்னென்ன தேவை, கலெக்டர் ஆஃபீஸ் போறதுல இருந்து அந்த லேண்டு அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கு அங்கே ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள தான் வந்து பார்க்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து எப்படி சொல்றது, நீங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அந்த தூத்துக்குடி சம்பந்தப்பட்ட இவங்களை பார்த்தா தெரியும். இதெல்லாம் யாரு போடணும்னா மீடியா தான் போடணும். நீங்க மீடியாவும் போடுறது இல்லை. இன்னொன்னு நம்ம பசங்க இல்ல ரெண்டாவது விஷயம் நம்ம பசங்களும் பாத்தீங்கன்னா அதாவது நான் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்டதான் போடுவேன், நான் விஜய் சம்பந்தப்பட்டதான் போடுவேன்னு போடுறாங்களே தவிர நீங்க தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அதாவது நமக்கு வந்து லைக் வருது ஷேர் வருது ஆர்டி பண்றாங்க, இதெல்லாம் நீங்க தனியா விட்டுருங்க. ஓகேங்களா, இது வந்து 4 பேருக்கு போய் சேருதா? இப்ப நான் போறேன்னா இப்ப என்ன பார்த்துட்டு எந்த கூட நீ சிபி கூட பண்ணி போட்டுக்கோ. ஓகே, ஒரு பெரிய ஐடியா இருக்கு, நீ சிபி கூட பண்ணி போட்டுக்கோ. ஆனா நீ பெரிய ஐடியா அதை போட்டனீங்க அது இன்னும் போய் சேர உங்களுக்கு ரீச் ஆகும். சோ அதுதான் நான் வந்து அதை வந்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய முன்னெடுக்கணும், அதை நம்ம தான் முன்னெடுக்கணும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு மாவட்ட நிர்வாகிகளா இருக்கட்டும் அவங்க செய்யற களப்பணிகளா இருக்கட்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் தீவிரமா நீங்க நினைச்சு பாருங்களேன், 1 வருஷத்துல ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எவ்வளவு கட்டமைப்பு தெரியுங்களா, அந்தந்த செயலாளர்கள் போட்டு அவங்களுக்கு தனியா டீம் போட்டு இணை செயலாளர்கள் இந்த என்ன சொல்ற டிவி டிபேட் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்ப எந்த அளவுக்கு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா 70 வருஷம் கட்சி வச்சு நடத்துறானுங்க, 18 வருஷம் தான் ஆண்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்த கூப்புல தான் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, அவனை கிட்ட இருக்க கட்டமைப்போ ஜனங்க வந்து எதிர்பார்க்கறாங்க, நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஆனா எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஓகேங்களா, ஏன்னா தளபதி அவர் வந்து அவர் என்ன சொல்றது அந்த சொல்றாங்க பாத்தீங்களா திமுக 70 வருஷத்துக்கு கட்சி 50 வருஷத்துக்கு கட்சி அதிமுக இந்த கட்சியோட நம்மளை வந்து பெருசா தான் பாக்குறாங்க ஜனங்க. ஸோ அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆனாலும் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா களப்பணிகளும் சரி அங்கங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, இது சொன்னா பாத்தீங்கன்னா தனியா இது பண்ற மாதிரி இருக்கும். பொதுச் செயலாளர் எத்தனை மணிக்கு பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேல ஆகும்.
பாத்தீங்கன்னா காலையிலே 5 மணிக்கு இல்ல 7 மணிக்கு ம் பாத்தீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா கடை ஓகேங்களா அவர் வந்து அதாவது ஓய்வு இல்லாத மனுஷன் ஓகேங்களா அதாவது ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா தங்களால என்ன எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா இறங்கி பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து தளபதி தான் எல்லா இடத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. இது வந்து அப்படி ஐயா ஐயா நீங்க இவங்க பாட்டு இல்ல ஏதோ இல்ல ஒண்ணு இவங்க என் தலையில கட்டிட்டு போயிடாதீங்க. நான் என்ன சொன்னேன்னு இல்ல கரெக்டா இல்ல சொல்லுங்க. நான் தளபதி எங்க வரணும்ட்டு இல்ல நான் இல்ல என்ன ஏதோ நான் சொல்ல ஒண்ணு சொல்றேன். சொல்லிடுறேன். இல்ல என் தலையில நான் கட்டுறீங்க. சொல்லிடுறேன். இல்ல மிஸ் ப்ரோ, நேத்து நைட் நாங்க வந்து இதே மாதிரி டைலாக் இதுதான் வந்து நாங்க பேசணும். பேசிட்டு அது வந்து பெரிய இதா போய் அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க சொன்னீங்க தெரியுமா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரே இது நிமிஷம் நீங்க அதே நரேட்டோ. தான் ஹிஸ்டரி. இல்ல நரேட்டோ ஒரே சொல்லிடுறேன். நிமிஷம். சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ, சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து நீங்க என்ன வந்து மீன் பண்ணி சொன்னீங்கன்னு தெரியல. தளபதி தான் எல்லா இடத்துக்கும். நான் என்ன சொன்னா, தளபதி எல்லா இடத்துக்கும் வருவாரு. வந்தாலும் நம்ம கிரவுண்ட் ஒர்க்ல எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க்கும் பண்ணோம். தளபதி வந்தா மட்டும் போதும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை அப்படி விட்டுட்டு யாருமே கிரவுண்ட் ஒர்க். நினைக்கலைங்களே. இல்ல இல்ல நீங்க சொல்றது தவறுங்களே. அப்படி யாருமே நினைக்கலைங்களே. ஐயா நேத்து அதாவது நினைச்சவங்க கிட்ட நான் பேசினேன் ஐயா. நேத்து யாரு நினைச்சவங்க கிட்ட பேசினதுனால அந்த கம்யூனிகேஷன் சொல்றேன். அப்படி மட்டும் இருக்காம நீங்களும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல நான் ஒரே விஷயம் அப்படி கேக்குறேன் மான்ஸ்டர். இல்ல இல்ல நான் இப்பயும் கேக்குறேன், எந்த நிர்வாகியாச்சும் நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல தளபதி வரட்டும் அவர் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா கேட்டீங்க இதா தெரியுமா இருக்கணும்னு விக்னேஷ் ப்ரோ, சொல்லிட்டு யாராச்சும் நான் இதா இதுக்கு ஒரே இருந்தாங்களா? பதில் சொல்லிடுறேன். இது பதில் சொல்லிடுறேன். நீங்க இந்த மாதிரி ஒண்ணு இல்ல விக்னேஷ் ப்ரோ. நிர்வாகிகளோட நீங்க சந்திக்கிற அந்த பேசுற கான்டாக்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஐயா நார்மலான ஒரு இப்ப இதுக்கு. நான் தான் சொன்னேன். ஏன் இதே இல்ல இல்ல ஸ்பீக்கர்ல இதுக்கு வந்து உங்களுக்கு இதை இல்ல வந்து இதே கிடைக்கலையா? இந்த இல்ல இல்ல லிங்கை வந்து கிரியேட் பண்ணணுங்கிறக்காண்டி தான் நான் மான்ஸ்டர் ப்ரோ வந்து பேச போறாப்ல. ஐயா அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லா நம்ம பேசுறதை கேட்டுட்டோம்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல ஐயா நினைக்கிறேன். இதே ஸ்பீக்கர்ல நீங்க ஒரு 20-30 பேர் ஏத்தி விட்டு ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 3 மணி வரையும் போகும். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா கருத்து மட்டுமே ஒன்னொன்னு இருக்கும். நீங்க எல்லா கருத்தையுமே வந்து எடுத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும்ன்ற ஒரு தாட் இருந்துச்சுல. அப்படிதான் நேத்து நான் கேட்டேன். அப்படி கேட்கும் போது சில பேர் தாட்டு தளபதி எங்க ஏரியாக்கு வரணும், தளபதி அது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல. நான் அவங்களுக்கு பூஸ்ட் பண்ண தான் சொன்னேன். இதை இல்லைங்க. வந்து நான் வந்து நான் நான் யாரையும் நான் ப்ளேம் இப்- பண்ணியும் இல்லைங்க நான் ஒரே விஷயம் சொல்றேங்க. ஒரு அதாவது பாத்தீங்கன்னா தொகுதி இருக்கு பாத்தீங்களா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஒரு தொகுதி இருக்கு பாத்தீங்களா, எல்லா தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா மன்றங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கமா இருந்துச்சு. அதுவும் இல்லாத அவங்க தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதாகும் என்ன சொல்றது, செயலாளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் எல்லாருமே ஃபெமிலியர் தாங்க. ஓகேங்களா, அதை மீறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரை தெரியலன்னு வைங்களா. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அதாவது மான்சர் நான் உங்களை சொல்ல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள சொல்றேன். ஓகேங்களா, அதை மீறி பாத்தீங்கன்னா தெரியலன்னா அவங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில வரணும். அதுதான் நான் சொல்றேன் நான். அதாவது அவங்கன்னா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க. ஸோ அததான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா இறங்கி ஒர்க் பண்ணணும். நம்மளே நிறைய ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க்கை வந்து மத்தவங்க பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே இறங்கி ஒர்க் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இதை தான் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவே வந்தேன். ஒருத்தரோட கருத்துமே சில பாயிண்ட் இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாததை இன்னும் எக்ஸ்ட்ரா இது பண்ணா இன்னும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கு. ஸோ நான் பேசிக்கா சொல்ல வந்து இதுதான். நீங்களும் டெய்லி பேசிஸ்ல ஒர்க் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கனெக்ட் பண்ணது பத்தாம நார்மல் பீப்புள்ஸ் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ இல்ல எங்கன்னா ஒரு இடத்துல டீ கடையோ இல்ல வந்து ஒரு ஜூஸ் ஷாப்போ ஒரு ஒரு எங்கன்னா நீங்க ஷாப்பிங் போறீங்களோ அங்க மாதிரி நார்மல் பீப்புளை கூட கனெக்ட் பண்ணி பேச முடிஞ்சா பேசுங்க. நீங்க பேசதான் இந்த அரசியல் புரிதலும் இந்த அரசியல் தெளிவும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னுமே பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்ததா கூட நிறைய பேருக்கு தெரியலையா. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணோம்னா டெய்லியும் பீப்புளை வந்து மீட் பண்ணி பேசுங்க. அதனாலதான் தளபதி சொன்னாரு மக்களை சந்திங்கன்னு அவர் சொன்னதே இந்த பூத் மீட்டிங்ல அதுதான். ஸோ இதோட பேஸே இதுதான். நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் நம்ம வந்து ரெண்டாவது வந்து அந்த நேரத்து நம்ம பேசிக்கிட்டு போது ஒரு தோறு கூட சொல்லியிருந்தாப்ல இல்ல, நாங்க வந்து கனெக்ட் பண்றதுக்கு இருந்து யார்கிட்ட கனெக்ட் பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா. புரியுதா? அதாவது வார்டு லெவல்ல நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம வந்து இது மாவட்ட லெவல்ல வந்து பிரிச்சாச்சு. இப்ப வார்டு லெவல்ல வந்து யாரோட கனெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி லெவல்ல இருக்காங்க. சோ ஒரே வந்து நிமிஷம் ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லுங்க அதாவது சொல்லுங்க இதை நான் சொல்லாம நம்மன்னு தெரியல. சொல்லுங்க. ஒரு வார்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க இது பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து அந்த இதுக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஐடிக்கு உறுப்பினர். நீங்க ஆமா. உங்களோட ஐடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தர் சேர்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இது போற மாதிரி அந்த ஆப்லயே செட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அது ஒரு இது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, சூப்பரான விஷயம். அதுல வந்து நீங்களே மென்ஷன் பண்ணலாம். எப்படின்னா
நீங்க வந்து இவங்க கூட இன்டராக்ட் பண்ண போறீங்களா, களப்பணியில நீங்க வந்து ஈடுபட போறீங்களான்னு சொல்லிட்டு அதுல நீங்க கொடுத்தீங்கனாலே அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுலயும் சேட் இருக்கு. செம ப்ரோ. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம் வந்து ஆ பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஒரு வார்டுன்னா பாத்தீங்கன்னா அதாங்க ஒரு வார்டுன்னா பாத்தீங்கன்னா அது ரொம்பலாம் அதிக பேர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு 700 பேர்ல இருந்து ஒரு 1000 பேர். ஓகேங்களா, 1000 வைக்கணுங்களா. ஸோ இவ்வளோ பேர் தான் பாத்தீங்கன்னா ஒரு வார்டுலயே ஒரு இதுவாகவே இருப்பாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது நீங்க எந்த ஊருன்னு தெரியல. இப்ப நான் வந்து கடலூர்னு இல்லை. இப்ப எங்க வார்டு எங்க இவங்க இருக்காங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஊருக்காரங்க. புரியுதுங்களா, எங்க சொந்தக்காரங்களே புரியுது. டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா டிஎம்கே கவுன்சிலரும் சொந்தக்காரனா தான் இருப்பான். ஏடிஎம்கே கவுன்சிலரும் பாத்தீங்கன்னா நெருங்கின சொந்தமா தான் இருப்பான். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஸோ நீங்க வந்து உங்க இதுல ஒரு வார்டுல வந்து யாரு இவங்களை வந்து அதான் விஎம்ஐ இந்த மாதிரி டிவிக்கு ஆளா போட்டிருக்காங்க, வார்டு செயலாளரா யாரு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. இதுல இப்ப புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். போய் சோ வந்து நீங்க சொல்றீங்கல்ல, ப்ரோ, இது இப்ப நீங்க இல்ல கொஞ்சம் இப்ப நீங்க விக்னேஷ் சொன்னீங்கல்ல, ப்ரோ, நீங்க இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பக்காவா சொல்லிட்டீங்கன்னா கீழ இருக்கவங்க தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியல, அது ஆக்சுவலா புரியல பசங்களுக்கு எப்படி பண்றதுன்னு. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அந்த அழகா மாதிரி சொன்னீங்க கொஞ்சம் தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எப்படி அந்த போகணும், வார்டு இல்ல உறுப்பினர் எந்த அட்டை, வெப்சைட் போகணும். உறுப்பினர் அட்டை அதோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஆமா, எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து இணையாம இருக்காங்க. புரியுதா அதுதான் உங்களுக்கு? டிவிக்கு வந்து உறுப்பினரா வந்து இணையாம இருக்காங்க. அதோட தெரியுது. தேவை என்ன? நான் இப்பயும் சொல்றேங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆன்லைன்ல உட்காந்து இருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து புதுசா சேர்றவங்க நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பூத் கமிட்டிக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு போஸ்டிங்க்கு 10 பேர் 20 பேருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது முக்கியமான ஆளுங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வேற கிரவுண்ட்ல இருந்தவங்க நிறைய பேர் அவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா இது இருக்காங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்ப சரி ஓகே புரியுது. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இத்தனை பேர் அதாவது வார்டு உறுப்பினர்கள் சேர்றாங்க, இதெல்லாம் இருக்கு. நீங்க சொல்லுங்க. நேத்து பேசினவங்களோட கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, நாங்க வந்து இப்ப எங்களோட ஐ மீன் நான் ஒரு பகுதியில இருக்கேன்னா அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து எப்படி வந்து தாவேக்காவோட வந்து தொடர்புல இருக்காது. சோ வந்து எங்களுக்கு வந்து இந்த வார்டு உறுப்பினர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ வந்து எங்களுக்கு அந்த டைத்துல பதில் தெரியல. நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா, உறுப்பினர்கள் யாரெல்லாம் வந்து கரெக்டா உறுப்பினர்களா இருக்காங்களோ அவ்வளோ வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். சோ வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து கான்டாக்ட் பண்றது ரெடியா இருக்காங்க. அப்ப வந்து இல்லைங்க, ஊருக்கு ஊரு போஸ்டரே ஒட்டி இருக்கீங்க, யார் யார் நிர்வாகிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கான்டாக்ட். ப்ரோ சிம்பிளா ப்ரோ உங்க ஒன்றியத்திலேயே உங்களுக்கு ஒரு லொகேஷனை பொறுத்து வார்டை பொறுத்து அவங்களே பொறுப்பு போட்டுருவாங்க. புரியுதா ப்ரோ? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல புரியுது, பண்ணிருவாங்கங்கிறது வேற. இல்ல அவங்க